நேத்து நடந்த ஒரு 2 விஷயத்தை யோசிச்சா என்னாலேயே ஜீரணிக்க முடியல. எப்படிங்க ஒரிஜினல் திமுக காரங்களால ஜீரணிக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. புசியானந்த அடிச்சது அங்க ஹைலைட். ஆமா, ஆதாரம் இருக்கா? இருக்கு. எதிர்கட்சியில் உதயநிதி அவருடைய ஃபேஸ் பார்க்கும்போது என்னை ரேக்கிங் பண்றாங்க அப்படின்ற மாதிரி, அப்பா என்னை விட தனியா விட்டுக்கலையப்பா அவங்க கிட்ட அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. பிரேமலதா அவர்கள் பேசி நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க எடுத்து வைக்கிற கருத்துலாம் ஓகேங்க. ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னீங்க இல்லையா, ஏங்க இந்த விஷயம் நீங்க ஏங்க போன ஆட்சியில் சொல்லவே இல்லை பார்த்தீங்களா? சரி, இவங்களாம் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ட்ரம்போட அமைச்சரவையில் இருக்க வேண்டிய ஆளுன்னு நினைக்கிறேன். திமுக அதிமுக ஒன்னா இருந்தா பாத்தீங்களா, எடப்பாடிக்கு வந்து உதயநிதி சப்போர்ட் பண்றதும், உதயநிதி அவர்களுக்கு எடப்பாடி சப்போர்ட் பண்றதும் ஒரே விக்ரமன் சார் படம் மாதிரி இருந்துச்சு. சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து நிஜமாவே எனக்கு தெரிஞ்ச அவங்க தான் ஒரு சரியான ஒரு எதிர்கட்சி. சங்கீதா அவர்கள் விவாகரத்தை வாபஸ் வாங்கிட்டாங்க. இந்த செய்தியை சன் நியூஸ்ல பார்க்கும்போது பல பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருக்கும். ஏன்னா நீங்க வந்து அரசியல் ரீதியா விமர்சனம் பண்ணதை விட ஜாமவுண்ட் இளைஞர்களுக்கு வணக்கம். நான் உங்க நவீன். நான் உங்க தீபிகா. என்னாச்சு இவ்வளவு சோகமா இருக்கீங்க? இல்ல, கொஞ்ச நேரம் வந்து ஒரு திமுகவுடைய மைண்ட் வாய்ஸா யோசிச்சு பார்த்தேன். நேத்து நடந்த ஒரு 2 விஷயத்தை யோசிச்சா என்னாலேயே ஜீரணிக்க முடியல. எப்படிங்க ஒரிஜினல் திமுக காரங்களால ஜீரணிக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. பாதி பேர் வந்து பிபி டேப்லெட் வாங்கினதா வந்து கேள்விப்பட்டேன். அந்த அளவுக்கு மன உளைச்சல்ல வந்து இருக்காங்க. நேற்று விழுந்த அடி வந்து ஆமா மறக்கவே மாட்டாங்கன்னு இல்ல. நினைக்கிறேன். இனிமே என்னதான் பண்ண போறாங்கன்னு எனக்கு சத்தியமா புரியவே இல்லை. கால் வைக்கிற இடம் எல்லாம் கண்ணி வெடியா இருக்கு அப்படின்ற மாதிரியா இருக்கு அந்த 2 சம்பவம். ஒருத்தர் அடிச்சா பரவாயில்ல, ஒரு பக்கம் விஜய் அவர்கள் அடிக்கிறாரு, இன்னொரு பக்கம் மாதவர்சன் அடிக்கிறாரு, மரியவல்சன் அடிக்கிறாரு. எல்லாத்தையும் தாண்டி புசியானந்த அடிச்சது அங்க ஹைலைட். ஆமா, ஆதாரம் இருக்கா? இருக்கு. அப்படி இந்த மாதிரி அவரு பேசுனதா வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கே மாட்டாங்க. என்ன அடி, அந்த பக்கம் மூஞ்செல்லாம் பார்க்கணும்ல, அப்படியே வந்து அந்த நெஞ்சித்தின குரங்கு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியே வந்து அவங்க மூஞ்செல்லாம் எடுத்து. குறிப்பா வந்து எதிர்கட்சியில் உதயநிதி அவருடைய ஃபேஸ் பார்க்கும்போது என்னை ரேக்கிங் பண்றாங்க அப்படின்ற மாதிரி, அப்பா என்னை விட தனியா விட்டுக்கலையப்பா அவங்க கிட்ட அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை உண்மையிலே நேற்று. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி தான் அவங்க எப்படி ஏற்றுக்க போகிறாங்க. இன்னும் அவங்க வந்து மே 4லேருந்தே வெளியே வரல அந்த ஷாக்லேருந்து. அதுக்குள்ள அடுத்த ஷாக்குன்னா எப்படி, பாவம் இல்லையா? இல்லை, எனக்கு என்ன அந்த சட்டமன்றத்தை பார்க்கும்போது தெரியுது அப்படின்னா, நீங்கள் வந்து ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ணுங்க, அவங்க செய்கிற தப்புகளை எடுத்து சொல்லுங்க, கொஞ்சம் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி இதுதாங்க விஷயம், நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படின்னு ஒரு அட்வைஸாக கூட ஒரு பழங்கால கட்சி வந்து கொடுக்கலாம். அதில் தப்பே கிடையாது. டேட்டாவே இல்லாமல் வந்து ஒளரி அதுக்கு முதல்வர் விஜய் அவர்களும் பதில் அடி கொடுத்தாரு இல்லையா? ஒரே வாரத்துல முடிச்சிட்டாரு. ஆமா, பேப்பர் படிக்கல அப்படின்றத விட விஷயமே தெரியல அப்படின்றதுதான் ரொம்ப அங்க அவரு கொஞ்சம் நாகரிகமா கலாய்ச்சாரு, நீங்க கொஞ்சம் வெளிப்படையா கலாய்க்கிறீங்க, அவ்வளவுதான். ஏன்னா இப்ப நான் வந்து என்னெல்லாம் இப்போ ஏதாவது ஒரு இடத்துக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா, எந்த இடத்துக்கு கூப்பிடுறாங்க, நம்ம என்ன பேச போறோம் அப்படின்றதாவது லைட்டா முழுமையா பாக்கறணும் இல்லையா, இதுதான்ப்பா நம்ம பேச போறோம் அப்படின்னு ஒரு ப்ரிப்பேர்ல நான் வந்து அங்கே போயிட்டு இது போல் வந்து பேசுவேன். ஸோ இதுதாங்க விஷயம் அப்படின்னு சொல்லி, அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்க, திமுகவுடைய திட்டங்களை பெயர் போட்டு இப்போ பட்ஜெட்டாக நீங்கள் தாக்கல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் பேசிட்டு. அதுக்கு தான் மரியவல்சன் ஒரு ட்ரேட்மார்க்கான ரிப்ளை கொடுத்தாருல, நீங்கள் வந்து 1000 ரூபாய் திட்டத்தில் வந்து ஸ்டாலின் அவர்களை பார்க்க தேடுறாங்கன்னு மக்கள் வந்து சொன்னதான் நீங்கள் சொன்னீங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தர் தலையிலையும் வந்து 1,28,000 ரூபாய் கிட்ட கடை வச்சிருக்கீங்க, அதுலேயுமே வந்து உங்கள் அப்பாவோட முகம் தான் தெரியுன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தார். இந்த இன்ஸ்டன்ட் ரிப்ளை இருக்குல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் இருக்குது அவங்க சாதாரண கட்சி கடை, 75 வருஷம் ஜெயலலிதா அவர்களை பார்த்துருக்காங்க, எம்ஜிஆர் அவர்களை பார்த்துருக்காங்க, நிறைய பெரிய ஆளுமைகள்லாம் பார்த்துருக்காங்க. இந்த 2 வருஷம் ஆன கட்சி எல்லாம் சின்ன பசங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து உள்ளே வந்திருக்காங்க போது இவங்களே இவ்வளோ டீல் பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு ஜெயலலிதா அவர்களுடைய காலத்தை எப்படி இருந்து. ஆனால் என்ன தெரியுமா, சீனியர் வெஸ்ட் ஜூனியர்னு போயிட்டு இருக்கு. எல்லாருமே சீனியர் தான் கொஞ்சம் அறிவுபூர்வமா பேசுவாங்க, அவங்கள பார்த்து ஜூனியர் கத்துப்பாங்க. ஆனா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஜூனியர்ஸே பரவாயில்ல போல, சீனியர்ஸ் வந்து அதே மைண்ட் செட் இன்னும் கூட கொஞ்சம் மாறவே இல்லை. அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியை கூட எடுக்காம பேசுறாங்கல்ல அவங்க பேச்சுக்கள், அதெல்லாம் சத்தியமா என்னால வந்து அக்செப்டே பண்ண முடியாது. இன்னொருத்தர் இந்த விளாத்திக்குளம் எம்எல்ஏ அரசை வந்தால் அவர் பேச்செல்லாம் பாத்தீங்களா, அரஸ்டுக்கு முன் அரஸ்டுக்கு பின் அப்படியே மாறிடுச்சு. இதை முதலே பண்ணிருக்கலாம்ல, எதுக்கு? ஆமா. இப்போ இதுல இன்னொரு விஷயமும் எனக்கு செம்ம காமெடியா நான் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, பிரேமலதா அவர்கள் பேசி நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க எடுத்து
எடுத்து வைக்கிற கருத்துலாம் ஓகேங்க. ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னீங்க இல்லையா, எங்க வந்து நம்ம அதாவது பள்ளிக்கூடங்களில் படிக்கும் பொழுது நம்மளோட டீச்சர் என்ன பண்ணுவாங்க, கணக்கு சொல்லி தரும் பொழுது அந்த கணக்கு போடும்போது பக்கத்துல ஒன்று கடன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லி கொடுத்ததுனால தான் தமிழ்நாடு கடன்லயே போயிட்டு இருக்கான். இந்த முறையை மாத்திட்டு ஜப்பான்ல வந்து கடன் வாங்க சொல்லி தர மாட்டாங்களா, இருக்கிற எண்களையே வச்சு எப்படி வந்து ஆன்சர் வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி தருவாங்க. அது போல அமைச்சர்களை வச்சு இனிமே கடன் வாங்காம ஆட்சி பண்ற முறையை வந்து முதல்வர் அவர்கள் கடைபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. ஏங்க இந்த விஷயம் நீங்க ஏங்க போன ஆட்சியில சொல்லவே இல்லை? பாத்தீங்களா, இவங்களாம் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ட்ரம்போட அமைச்சரவையில் இருக்க வேண்டிய ஆளுன்னு நினைக்கிறேன். இது யார் எழுதி கொடுத்தான்னு தெரியல. ஆமா, இதுக்காகவே ஸ்பெஷலா இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி சொன்னோம். அதாவது விஜய் அவர்கள் வந்து ஒரு ஸ்டோரி சொல்வார் இல்லையா சினிமாவில், ஆடியோ லான்ச்லாம், அந்த மாதிரி சட்டசபையில நம்மளும் ஒரு ஸ்டோரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அதுக்காகவே தேடி கண்டுபிடிச்சு இந்த மாதிரி பாயிண்ட் எல்லாம் எடுத்துட்டு வராங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, திமுக அதிமுக ஒன்னா இருந்தா பாத்தீங்களா, எடப்பாடிக்கு வந்து உதயநிதி சப்போர்ட் பண்றதும் உதயநிதி அவர்களுக்கு எடப்பாடி சப்போர்ட் பண்றதும் ஒரே விக்ரமன் சார் படம் மாதிரியே இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. இருந்தாலுமே வந்து அதிமுகவுடைய தாய் வீடு திமுக இல்லையா, அந்த பாசம் இருக்கு. ஆமா, என்னதான் இருந்தாலும் தாயும் பிள்ளையும் வந்து ஒரே இதுதானே இருக்கு, பாசம் விட்டு போகாது இல்லையா. அதுதான் இன்னொரு விஷயம். இப்போ இன்னொரு விஷயமும் என்ன அப்படின்னா, பிரேமலதா அவர்கள் வந்து இது காமெடிக்காக பண்றாங்களா என்னன்னு தெரியல, எங்க போனாலும் வாட்டர் பாட்டில் கேட்டுட்டே இருக்காங்க. பேசாம கேட்கறதுக்கு பதிலாக அவங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பேருக்கு கொடுத்துருக்காங்க, அதாவது கேட்ட இவங்களுக்கு வைக்கல போல, மற்றவங்களுக்கு எல்லாம் வச்சிருக்காங்க. அதையும் குறிப்பிட்டுட்டே இருக்காங்க. ஏன்னா சட்டசபை அப்படின்றப்ப உங்களுடைய தொகுதி பிரச்சனைகளை எடுத்து நீங்க நிறைய விஷயங்களை வந்து பேசலாம். பட் இது போல அவங்க வந்து லைட்டா எனக்கு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. எல்லாரும் சீரியஸா திமுக வச்சு எல்லாரும் தான் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நேரம் ஃபன் பண்ணிட்டு உங்களை வந்து அடிக்கிறதுக்கு வெளியில இருந்து யாரும் வர வேணாம், உள்ளேயே வந்து நிறைய ஹம்சா மாதிரி அவங்க. ஆமா, சுரேந்தர்ல ஹம்சா மாதிரி ஒரு எலெக்ஷன் கொடுத்தாங்க பாத்தீங்களா, நீங்க உங்களுக்கு ஏதாவது அவமானம் ஆச்சுன்னா நாங்க இருக்கிறோம் அப்படின்ட்டு. தாவேக்காரங்க கூட அவ்வளவு எலெக்ஷன் கொடுக்க மாட்டாங்க. அப்பப்போ வந்து கேப்டன் ஆவி உள்ள போந்துன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஒரு சில டைம்ல வந்து உண்மையை பேசிடுறாங்க. இன்னொரு விஷயமும் நான் பார்த்தது என்ன அப்படின்னா, கேமராமேன் அங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ அவங்க வந்து தண்ணி குடிக்கல, ரொம்ப நேரமா அங்க நின்னுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் வரவேற்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்துச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அப்படியே எங்களுக்கு கேப்டனை பார்த்த மாதிரி வந்து இருந்துச்சு. அவர் தான் என்னென்ன பண்ணிருப்பாரோ அந்த மாதிரி வந்து லேடி கேப்டன் மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ சட்டசபையே வந்து ஒரு மாதிரி தான் போச்சு. ஆமா, இதுல இன்னொரு விஷயமும் எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து நிஜமாவே எனக்கு தெரிஞ்ச அவங்கதான் ஒரு சரியான ஒரு எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய தகுதி வந்து அனைத்துமே அவங்களுக்கு வந்து இருக்கு. அந்த கிளாரிட்டி தான் முக்கியம். உதயநிதி அவர்கள் பேசினாரு, எடப்பாடி அவர்கள் பேசினாரு, வழக்கமான அரசியல் டெம்ப்ளேட் தான். பட் என்ன சொல்யூஷன், என்ன பிரச்சனை ரொம்ப கிளியரா சொன்னாங்க. எங்க இருந்து ஆரம்ப காலகட்டத்திலிருந்து எண்டு வரைக்கும் இதுக்கான பிரச்சனை, இதுதான் பிரச்சனை, இதுக்கான சொல்யூஷன் நீங்க இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு எதிர்கட்சியோட வேலையே அதுதான். இப்போ திமுக எல்லாம் என்ன சொல்றாங்க, பர்சனலா ஒன்னு அட்டாக் பண்றாங்க, நீங்க எங்களோட திட்டங்களை எடுத்து பண்றீங்க, எங்களுடைய திட்டங்களுக்கெல்லாம் உங்களோட பெயர் போட்டுக்கிறீங்க அப்படின்னு. இது வந்து சட்டமன்றத்துல தேவையில்லாத ஒரு விஷயமா தான் இருக்கு. அவங்க என்ன சொன்னாங்க, மேகதாது பிரச்சனை இப்ப விவசாயிகளுக்கு பிரச்சனையா இருக்கு. அந்த பிரச்சனையா அவ்வளோ வந்து தெளிவா இதை பார்க்கும்போது முதல்வர் அவர்களே வந்து ஆலோசனை வந்து கண்டிப்பா அதை பத்தி யோசிப்பாரு. இதை பத்தி ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி அந்த அளவுக்கு அவங்க பேசி இருக்காங்க. சோ இதுதான் ஒரு சரியான ஒரு எதிர்கட்சியோடைய வேலை. உதயநிதியோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும், யார் இந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா அவன் தூக்கு நம்ம பக்கம் நமக்கு எழுதி கொடுக்க சொல்லி அப்படின்ற மாதிரி தான் அவரோட மைண்ட் செட் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு புறம் வந்து இருந்துச்சு. இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் கேட்டீங்களா, சங்கீதா அவர்கள் விவாகரத்தை வாபஸ் வாங்கிட்டாங்க. இந்த செய்தியை சன் நியூஸ்ல பார்க்கும்போது பல பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருக்கும். லைவ் இதை வச்சுதான் இவ்வளவு நாளா அவங்க வந்து அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. எலெக்ஷன் முன்னாடி எவ்வளவு அவதூறு வந்து பண்ணிருப்பாங்க. சங்கீதா அவர்கள் வாயை திறந்தா விஜயோட அரசியல் காலி, ஜேசன் சஞ்சய் வாயை திறந்தா ஒரு அரசியல் காலி. ரெண்டு பேருமே இன்னைக்கு திமுக வச்சு செஞ்சுட்டாங்க. அவர் ஒரு பக்கம் இன்டர்வியூஸ்ல வந்து அவங்க அப்பாவை பத்தி பேசுறதும், இவங்க வந்து விவாகரத்தை வாபஸ் வாங்குறதும் ஒரே கூத்தா இருந்துச்சு. நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க வந்து அதை தப்பா நினைக்க வேணாம், சும்மா ஒரு காமெடிக்காக தான். செருப்பு முக்கி அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. சீரியஸா நான் எனக்கு அந்த நியூஸ் பார்க்கும்போது டேய் இப்ப என்னடா பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த வடிவேலு ஒரு படத்துல நம் ராஜச்சந்திரங்கள் அனைத்தும் மீனாகி விட்டதே, பயிற்சி வேண்டுமோ, இதுக்கப்புறம் எதை வச்சு அரசியல் பண்ணுவோம். ஏன்னா நீங்க வந்து அரசியல் ரீதியா விமர்சனம் பண்ணதை விட
தனி மனித தாக்குதல், அதுவும் ஃபேமிலியை வச்சு நீங்க அவ்வளோ பேசியிருந்தீங்க. அது எல்லாத்துக்குமே மௌனமா தான் இருந்தாங்க. இப்போ அந்த மௌனமே ஒரு பதில் ஒண்ணு கொடுத்துருக்கும் பொழுது இதை விட பெரிய அசிங்கம் வேற யாருக்குமே வந்து வராது. விஜய் சார் முன்னாடி தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இது பாத்தீங்களா எவ்வளவு ஹாப்பியா இருந்தார் அவர், பட்டு வேஷ்டி பட்டு சட்டையில வந்து அவர் ஃபேஸே அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு. மேபி இந்த நியூஸ் அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் வரும்போதே வந்து ஒரு அந்த எந்தூசியாசம் பார்க்க முடிஞ்சு, ஒரு ஹாப்பியான மைண்ட் செட்ல வந்தாரு, அங்க இருக்க ஒரு நிகழ்வெல்லாம் பார்த்தாரு. ஸோ இந்த இது வந்து குறிப்பாக தாவேக்கத்தோட நிறைய பேருக்கு இது வந்து ஒரு வருத்தமாகவே இருந்துச்சு. என்னடா அப்படி இருக்கு, எல்லாமே ஓகே, பட் இந்த ஒரு விஷயம் மட்டும் இடிக்குதே அப்படின்ட்டு. இல்லை, நம்ம பொதுவாக பார்த்தா கூட நம்ம எல்லாருக்குமே கூட அந்த ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருந்தது. என்ன இந்த மாதிரி வந்து ஒரு தனி மனித தாக்குதல் பண்ணுற அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ அதுக்கே வந்து முற்றுப்புள்ளி வைக்கும் பொழுது கண்டிப்பாக எல்லாமே வந்து ஒரு விஷயம் வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, பேசுகிறோம் என்னன்னா பேசுங்க, ஆனால் சைலண்டா இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பவர் ஆஃப் சைலன்ஸ். அவர் எல்லாத்தையுமே சைலன்ஸ். இது வரைக்கும் அந்த விமர்சனத்துக்கு அவர் வந்து பதில் சொன்னதே கிடையாது. இன்னைக்கு அது வந்து சரியாச்சு. அவர் எந்த விமர்சனத்துக்கும் வந்து பதில் நியாயமான விமர்சனங்களுக்கு பதில் சொல்லுவார். இந்த மாதிரி தனி மனித தாக்குதல் அதெல்லாம் வந்து பண்ணவே மாட்டார். இன்னொரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட நடிகையோட ஃபேன்ஸ் வந்து. ஏன்னா வந்து என்ன எது நடந்தாலும் நம்மளை தூக்கி போட்டு அடிக்கிறாங்கன்ற மாதிரியே வந்து அவங்களுடைய மைண்ட் செட் இருக்கும். இவங்களும் ஓரளவுக்கு ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ அவங்களுக்கு இருந்த ஒரே பிரச்சனையும் வந்து முடிஞ்சிருச்சு. தனிப்பட்ட ரீதியில் இதுக்கப்புறம் எந்த தாக்குதலும் வந்து பண்ணாலும் இதுக்கு முன்னாடி பண்ணியும் எடுபடல, இதுக்கப்புறம் சுத்தமா எடுபடாது. அதுக்குதான் நாங்க இன்னொரு பிரச்சனையை கிளப்ப ஆரம்பிக்க போறோம். ரெடியா இருக்கீங்க? ஆமா, இப்போ வந்து இன்னைக்குதான் வந்து அனைத்து எம்பிக்கள் கூட்டம் வந்து இருக்கு இல்லையா, அதுல திமுக அதிமுக பங்கேற்கல. தெரிஞ்ச விஷயம் தானே, உங்களுக்கு தான் இது புதுசு. அதாவது திமுக இருக்கவங்களாம் இது புதுசு. என்ன நம்ம கட்சியா? தேவைக்கு முன்னாடியே தெரியும். ஆக்சுவலி இது வந்து ஒரு பிரில்லியண்டா, நம்ம திமுக பங்கேற்றிருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை, பங்கேற்காதனாலும் பிரச்சனை. இல்லை, எப்படி பிரச்சனை? இல்லை, பங்கேற்றிருந்தாங்க அப்படின்னா டீலிமிட்டேஷனை அவங்க எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு அங்கே வந்து இருப்பாங்க. அவங்களோட மைண்ட் செட் என்னன்னா, இப்போ வந்து எப்படியாச்சும் பிஜேபி கூட சேர்ந்துடலாம் அடுத்த ஒரு எலெக்ஷன். ஏன்னா இப்போ தனியாயிட்டாங்க, யாரும் அவங்க நம்பலை அப்படின்னும் போது ஒரே ஆப்ஷன் வந்து அவங்க பழைய ஓனர்ஸ் தான். சரி, அவங்க கூட போயிடலாம் அப்படின்னு. ஒருவேளை இங்கே வந்து இவங்க ஏதாவது தீர்மானம் போட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் வந்து அதை ஆதரிச்சாங்க அப்படின்னா மக்கள் ஆல்ரெடி வந்து திட்டிட்டு தான் இருக்காங்க இவங்களோட அந்த டபுள் ஸ்டாண்டர்ட்லாம் பார்த்து. இன்னும் இந்த மாதிரி பண்ணால் இன்னும் பிரச்சனை. இப்போ வராதனால என்ன, மக்களுக்கு ஆல்ரெடி மக்கள் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. பாருங்கள், நாங்கள் இதான் பண்ண போகிறோம், ரெடியாக இருந்துக்குங்க, நாங்கள் அதுக்கு வந்து சில எக்ஸ்பிளனேஷன்லாம் வச்சுருப்போம், அதெல்லாம் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு, ஸோ அதெல்லாம் ரெடியாக இருந்துக்குங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கல்ல பிளாக் ஷர்ட்ல அப்படியே காலா மாதிரி ரஜினி. ஆமா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இல்ல மத்திய அரசு வந்து அதிக தொகுதிகளை நமக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பண்றப்ப நமக்கு என்ன பிரச்சனை? அது ஆரம்பத்துல இருந்து அவங்க எல்லா எதிர்கட்சிகளும் வந்து சொல்றது என்ன அப்படின்னா, இல்ல அது வந்தா பிரச்சனை, என்னதான் தொகுதி அதிகப்படுத்தினாலுமே வந்து வட மாநிலத்துல அது அதிகமா, நம்மளை விட எப்படியும் அவங்க அதிகமா தான் ஆவாங்க, இது நமக்கு எப்பவுமே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஏதோ இப்பதான் இவங்க கண்டுபிடிச்ச மாதிரியே பேசுறாங்க. அவங்களுக்கு இப்ப அதாவது எலெக்ஷன்ல தோத்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு பல விஷயங்கள் வந்து வருது, ஞாபகத்துக்கு வருது. அண்ட் அவங்க எனக்கு தெரிஞ்சு அந்த 22 எம்பிக்களும் வந்து ஆதரவு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏடிஎம்கே அவங்க சொல்ல வேணாம், ஆல்ரெடி அவங்க வந்து சரண்டர். அதனால் அது பிரச்சனை. பாமகவும் அதே நிலைப்பாடு தான், தேமுதிகவும் அதே நிலைப்பாடு தான். ஸோ இவங்க எல்லாமே மக்கள் புரிஞ்சுக்கணும் என்னன்னா, இதில் யார் வந்து மக்கள் கூட நிற்கிறா, யார் வந்து மக்களுக்கு எதிராக நிற்கிறான்றத மக்களுக்கு ரொம்ப ஈஸியாக அவங்க வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு தான் நான் வந்து பார்க்குறேன். இதுக்கும் வந்து திமுக முட்டு கொடுக்க ஆல்ரெடி ரெடியாக இருப்பாங்க. அதாவது வந்து இதெல்லாம் சொல்லி ஏமாற்றலாம் அப்படின்ட்டு. நீங்கள் வரலாற்றில் எடுத்திங்கன்னா இந்த துரோகம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈக்குவல் டு திமுக அப்படின்ட்டு, அது கச்சத்தீவாக இருக்கட்டும், காவேரி இஷ்யூவாக இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், இப்போ டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து அவங்களோட அந்த இது வந்து அப்படின்றது இருந்துதான் இருக்கு. இதுல என்ன கேள்வினா, மேகதாது பிரச்சனை இருக்கு இல்லையா, அதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட மாட்டேங்கிறீங்க, இந்த டீலிமிட்டேஷனுக்கு மட்டும் வந்து எதுக்கு கூட்டுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. இதுவும் பெரிய பிரச்சனை தான். நீங்க கூப்பிட்டாலும் நாங்க வரமாட்டோம், நாங்க வந்து ஒரு சீனியர் 75 வருஷ கட்சி, நாங்களா சொன்னாதான் நீங்க அதை பண்ணணும், நீங்க கூப்பிட்டாலும் வர முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு விஜய் அவர்களுடைய பிரில்லியன்ட் மூவ் தான். ஏன்னா அனைத்து கட்சி கூட்டம் வந்து வருஷம் நம்ம கூட்டிகிட்டு தாங்க இருக்கோம். இல்லை, இது வந்து புதுசு கிடையாது. நம்ம தீர்மானம் போடுறதும் அங்கே அனுப்புறதும் இது எல்லாமே வழக்கமாக இருக்கிறது தான். பட் டீலிமிட்டேஷன் பிரச்சனை அப்படி கிடையாது. இது வந்து நம்முடைய மாநிலத்துக்கே ஆபத்தாக இருக்கக்கூடிய பிரச்சனை. நம்முடைய தொகுதிகள் குறையும் அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. ரீசெண்டாக கூட ராகுல் காந்தி அவர்கள் தமிழகம் வந்தபோது எதாவது சொல்லியிருந்தார், இந்த மசோதா யாரெல்லாம் ஆதரிக்கிறாங்களோ, குறிப்பாக தமிழகத்தில் எந்தெந்த கட்சிலாம் ஆதரிக்கிறோ அவங்களாம் வந்து தமிழகத்துக்கு எதிரானவங்க, தமிழக மக்களுக்கு துரோகம் பண்ணுறவங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு அவரே அப்போ கணிச்சிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். திமுக எப்படி இந்த ஸ்டாண்டை எடுக்க போது முன்னாடியே சொல்லி வச்சிரும் அப்படின்ட்டு. பிஜேபி வந்து ஒரு கரெக்டான டைமுக்கு வெயிட் பண்ணிருக்கேன். வந்து அந்த எம்பிஸோட மெஜாரிட்டி
கிளாரிட்டி வந்துச்சு அப்படின்னா அந்த மசோதா அவங்க வந்து தாக்கல் பண்ணுவாங்க. இது இன்னுமே மக்கள் வந்து பார்க்கணும், திமுக வந்து எப்படிலாம் இருக்கு அப்படின்றது வந்து மக்களுக்கு ஒவ்வொன்றும் அவங்களே தெளிவுபடுத்தாங்க. நம்ம வந்து போயிட்டு ஒரு ட்ராப் கிரியேட் பண்ணணும் இல்லை, அவங்களே கிரியேட் பண்ணி அவங்களே அந்த ட்ராப்ல விழுந்துருவாங்க. அது ஆக்சுவலா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க வந்து மக்கள் பிரச்சனை மக்களுக்காக கூட நிக்கிறோம்னு சொல்றாங்க இல்லையா, அது இதை பார்க்கும்போது பொய்ன்னு தோணுது. ஏன்னா விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு, மேகதாது பிரச்சனையில நாங்க போய் அவமானப்பட்டாலும் என் மக்களுக்காக வந்து நான் அவமானப்படுவேன், எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த எம்பிக்கள் கூட்டத்துக்கே இவங்க பங்கேற்காம இருக்காங்களே, அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெக்கமானோ சுடுசுண்ண எங்களுக்கு எல்லாமே இருக்கு, ஸோ எந்த பிரச்சனையும் அவங்க பண்ணணுமோ அதை பண்ணாம இவங்க கூப்பிட்டா எங்ககிட்ட வந்து கலந்து எல்லாம் ஆலோசிக்கவே இல்லை, கூப்பிட்டா மட்டும் நாங்க போயிடணும் கலந்து ஆலோசிக்கணும். அவங்க வந்து ஒரு இப்போ பதவியில இருக்கக்கூடிய ஒரு அரசு உங்ககிட்ட எதுக்கு விவாதிக்கணும், உங்களோட ஸ்மார்ட்டான மூவ்ஸ் தான் அவங்க கேட்டா அரசியல் மரபுன்னு சொல்றாங்களே. என்ன மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்க இருந்தீங்க எத்தனை இது அதிமுக நீங்க கேட்டு எடுத்தீங்க சொல்லுங்க. அதிமுக தகவலே தெரியாது ஃபர்ஸ்ட். ஆமா, நீங்க கூட்டம் நடத்தி முடிச்சப்பதான் அவங்க வந்து டிவியில பார்ப்பாங்க, என்ன இந்த மாதிரி கூட்டம் நடந்திருக்கு நமக்கு கூப்பிடவே இல்லை, அப்படிதான் இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை உங்களுக்கு திரும்ப ஒருத்தர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது வலிக்குது. அதான் உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிதான் இருக்கு. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு என்னன்னா எப்படி முட்டு கொடுக்க போறாங்க அப்படின்றத நான் பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. இல்லையே என்ன முட்டு கொடுக்கிறது யோசிப்பாங்க. இதெல்லாம் திமுக, அதான் திமுக அதில் தான் ஸ்பெஷலிஸ்ட், எப்படி மக்களை ஏமாத்தலாம், எந்தெந்த மாதிரி போய் சொன்னா மக்களை வந்து, ஆனா மக்கள் இதுக்கு ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதனாலதான் வந்து அந்த தெளிவுனாலதான் இன்னைக்கு அவங்க எதிர்கட்சியா வந்து இருக்காங்க. ஸோ இதுக்கு மேலேயும் மக்களை வந்து ஏமாற்ற முடியாது. மேபி எனக்கு என்னன்னா 2029 எலெக்ஷன் ரிசல்ட் இப்பவே தெரிய ஆரம்பிக்குது இவங்க பண்ற விஷயங்களை பார்க்கும்போது. 31 0 போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்றாங்க அப்படின்ட்டு. ஓகே, இதே மாதிரி மற்றொரு வீடியோல நாங்க உங்களை சந்திக்கிறோம். நன்றி.